अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத புராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகின்ற ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்கிற பாகம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களிலே 1000 திருநாமங்களை தொகுத்து ரிஷிகள் சொல்லிட்டு இருந்தவற்றை பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு உபதேசித்து இந்த திருநாமங்களை சொல்லுவதுதான் உயர்ந்த தர்மம் என்று உபதேசித்தார். அந்த திருநாமங்களெல்லாம் பகவானுடைய பெருமைகளை நன்றாக விளக்கும்படியாக அமைந்திருக்கின்றபடியினாலே அந்த திருநாமங்களுக்கெல்லாம் அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 748வது திருநாமமான விஷமஹா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். விஷமஹா, விஷமக்காரன் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் அல்லவா? விஷமஹான்னு அர்த்தம் கெடுதல் செய்பவன் என்று அர்த்தம் அதற்கு. ஆனால் இதை வேறு விதமாக அர்த்தம் காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். என்ன காட்டுகிறார்? சமஹா ந அஸ்ய வித்யதே சர்வ விலக்ஷணத்வாத் இதி விஷமஹா. அதாவது இவனுக்கு சமமானவர்கள் யாருமே கிடையாது. எல்லாரை காட்டிலும் இவன் வேறுபட்டவன், எல்லாரை காட்டிலும் இவன் மேம்பட்டவன். ஆனால் இவனுக்கு யாருமே ஒப்பாக மாட்டார்கள் அல்லவா? அதனால் ந சமஹா அஸ்ய அஸ்திதி விஷமஹா. இவனுக்கு சமமானவர்கள் யாரும் இல்லாதபடியினாலே இவன் விஷமஹா. இவனுக்கு தனக்கு சமமானவர் யாரும் இல்லாதவர், தமக்கு ஒப்பில்லாதவர், தன்னொப்பார் இல்லப்பன் என்று ஆழ்வார் அருளி செய்தார். ஆதிசங்கர பகவத்பாதர் சம்ஸ்கிருதத்திலே அந்த அர்த்தத்தை எப்படி காட்டுகிறார் என்றால் சர்வ விலக்ஷணத்வாத் விஷமஹா என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். ஆனால் பராசர பட்டர் விஷமஹா என்கிறதுக்கு என்ன அர்த்தம் காட்டினார்னா, ஏவம் ரிஜு குட்டிலாசயேஷு க்ஷேமங்கர பயங்கர விஷமவிருத்தத்வாத் விஷமஹா என்று அப்படி அர்த்தம் காட்டினார். அதாவது பகவான் எப்படி இருக்கிறான்? 10 அடியவர்க்கு எளியவனாயிருக்கிறான். அதே சமயத்தில் பிறர்களுக்கு அரிய வித்தகனாயிருக்கிறான். அவன் தேவர்களுக்கு நல்லதை செய்வான், ஆனால் அசுரர்களுக்கு தீமைகள் செய்வான். செய்குந்தாவரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். ஆஹா, அடியார்க்கு தீமைகளை தீர்க்கிறான், அடியார்களுடைய விரோதிகளுக்கு தீமைகளை செய்கிறான். அதிலிருந்து என்ன தெரிகிறது? ஏவம் ரிஜு குட்டிலாசையேஷு. ரிஜு நல்லவர்களுக்கு நல்லதை செய்கிறான். குட்டிலர்கள் என்னால் என்ன? கெட்டவர்கள். இப்போ சொன்னாரோ இல்லையோ, கீழ் திருநாமத்தில் என்ன சொன்னார்? பூத்தனா சகட அர்ஜுனா தீன் என்று சொன்னார். அதுபோல அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான் பகவான் என்றால் விஷமம் அவர்களுக்கு, அதாவது அவர்களுக்கு பயங்கரம், அதாவது அடியவர்களுக்கு க்ஷேமங்கரம். ரிஜுபுத்திகள் நல்லோர்கள் அவர்களுக்கு க்ஷேமங்கரமாயிருக்கிறான். அதே போல குட்டில புத்தி உடையவர்களுக்கு தீயவர்களுக்கு பயங்கரமாயிருக்கிறான். இப்படி வேற்றுமை உள்ளவனாய் இருக்கிறபடியினாலே வேறுபாடு இருக்கொல்லி அவனிடத்திலேயே, அவனே ஒரே தன்மையிலே இல்லை எல்லாரிடத்திலும். நல்லவர்களிடத்திலே நல்லவனாயிருக்கிறான், பொல்லாதவர்களிடத்திலே பொல்லாதவனாயிருக்கிறான்.
மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்று இதெல்லாம் ஆழ்வார்களுடைய அருளி செயல். அதை அடியொற்றித்தான் இந்த அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டுகிறார். ஆஹா, விஷமஹா என்னால் என்ன அர்த்தம்? ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன சொன்னார்? தனக்கு சமமானவன் இல்லாதவன் சொன்னார். இவர் இங்கே விஷமஹா என்பதற்கு என்னன்னா, இவரே எல்லாரிடத்திலும் சமமாய் இருப்பதில்லை என்ற. விஷமஹா என்பதற்கு என்ன? சமமாக எல்லாரிடத்திலும் இருக்க மாட்டார். எல்லாரிடத்திலையும் சமமாக இருக்கிறார்னு சொன்னால் அவர் எப்படி நீதியை நிலைநாட்ட முடியும்? உண்மையிலே சொல்லப்படும் பொழுது ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறவர் எப்படி இருக்க வேணும்? பாரபட்சமே இல்லாமல் எல்லாரிடத்திலும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது தீயவர்களுக்கு தண்டனை கொடுத்துத்தானே ஆக வேண்டும், தவறு செய்தவர்களுக்கு. அதனால் அதுபோல் பகவானும் கூட இந்த இடத்துல என்ன பண்ணுகிறான்? நல்லவர்களுக்கு நல்லதை செய்கிறான், தீயவர்களுக்கு தீமையை செய்கிறான் என்கிறபடியினாலே அவன் எல்லாரிடத்திலும் வேற்றுமை சமமாக இல்லாமல் வேற்றுமை உள்ளவன் என்று சொல்கிறான். நியாயமாக பார்த்தா வேண்டுதல் வேண்டாமையிலான் வேற்றுமையே இல்லாதவன் அர்த்தம் சொல்லணும். ஆனால் தீயவர்களுக்கும் அவன் நல்லதை செய்கிறான் என்று சொன்னால் அது பொருந்தாமல் போய்விடும். ஆகையினாலே இப்படிப்பட்ட அர்த்தத்தை காட்டுகிறார். ஆனால் விஷமஹா என்பதற்கு சத்தியசந்த தீர்த்தர் வேறு அழகான பொருளை காட்டுகிறார். அதாவது விஷம் ருத்ரபீதம் மினாதி இது விஷமஹா என்று ஒரு அர்த்தம் சொல்றார். விஷம் ருத்ரபீதம், விஷம் ருத்ரனாலே புஜிக்கப்பட்ட விஷமா. தெரியும், எல்லாருக்கும் அந்த சரித்திரம் தெரியும். தேவர்களுக்காக பகவான் கடல் கடைந்தான். கடலை கடைகிற பொழுதும் முதலிலே அதிலிருந்து ஆலகாலம் என்கிற விஷம் வந்தது. அந்த விஷத்தை ருத்ரனிடத்தில் கொடுத்தான். அந்த ருத்ரன் அந்த விஷத்தை விழுங்கினான். விழுங்குகிற பொழுது பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே விழுங்கினானாம். அதைத்தான் சத்தியசந்த தீர்த்தர் காட்டுகிறார் இந்த இடத்துல. ருத்ரபீதம் விஷம், ருத்ரனாலே குடிக்கப்பட்ட விஷத்தை, மினாதி அந்த நாள் ஏற்படக்கூடிய துன்பத்தை, ஹந்தி போக்கினவர். எப்படின்னு கேட்டா நாமஸ்மரணேனா இதி விஷமஹா. அதாவது தன்னுடைய நாமத்தை, பகவானுடைய நாமத்தை சொன்னால் எப்படிப்பட்ட விஷமும் கூட அது போய்விடும். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் என்று அப்படி திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் அல்லவா. அதனால நாமஸ்மரணேன அந்த விஷத்தையும் போக்குபவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். விஷமஹா என்பதற்கு இன்னும் அர்த்தங்களும் காட்டுகிறார். சமரஹிதா, ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின அர்த்தம் தான் அது. தனக்கு சமமானவன் இல்லாதவர் என்ற அந்த அர்த்தத்தையும் காட்டினார். அதற்கு மேலே இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார். அபிஷமஹா இதி பாட்டே என். அதாவது இங்கேயே கூட நாம் என்ன வீரஹா விஷமஹா என்று பார்க்கிறோம். இப்போ வீரஹா விஷமஹான்னா என்ன அர்த்தம்? வீரஹா அபிஷமஹா என்றும் கொள்ளலாம். அப்போ என்ன சொல்கிறார்? அபிஷமஹா இதி சேதே விஷமோ ந பவதி, அதாவது பாரபட்சம் இல்லாதவர் என்று அப்படியும் அர்த்தம் சொல்லலாம் என்று பல பொருள்களை சத்தியசந்த தீர்த்தர் காட்டுகிறார். அடுத்த திருநாமம் 749வது திருநாமம் சூன்யஹா என்பது. சூன்யஹா என்பதற்கு என்ன அர்த்தம்? எதுவும் இல்லாத சூன்ய தத்துவம் என்று தான் பொருள் சொல்லணும். உண்மையிலே ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த அர்த்தத்தையே கை கொண்டார். இது அத்வைத சித்தாந்தத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய திருநாமம் என்று அவர் என்ன பண்ணினார்? ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிற பொழுது சர்வ விசேஷ ரஹிதத்வாத் சூன்யவத்து சூன்யஹா, எவ்வித விசேஷணமும் இல்லாதவர், ஆயினாலே சூன்யம் போலே இருப்பவர். அவர் சூன்யர் அல்லர், சூன்யம் போல இருப்பவர். அதாவது அவருக்கு விசேஷணங்கள் எதுவும் கிடையாதுன்னா என்ன? அவருக்கு பெயர் கிடையாது, உருவம் கிடையாது, நிறம் கிடையாது, குணங்கள் கிடையாது. ஏன் இது அத்வைத சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாகினாலே அசேஷ விசேஷ ரகிதா நிர்விதேஷ சின்மாத்திரம் பிரம்ம என்று இப்படி சொல்லி இருக்கிறபடினாலே அந்த அர்த்தத்தை காட்டினார் சூன்யஹா என்பதற்கு. ஆனால் சூன்யஹா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்னால் தோஷைஹி சூன்யஹா என்ன அர்த்தம் காட்டினார். அதாவது என்ன? மனுஷத்வே அப்பி, தான் மனிதனாக வந்து அவதரித்திருந்த பொழுதும் கிருஷ்ணாவதாரத்திலே அப்படி அவதரித்திருந்த காலத்திலேயும் அசேஷ தோஷைஹி விவர்ஜிதா, எல்லா தோஷங்களிலிருந்தும்
விடுபட்டவர், எல்லா தோஷங்களும் இல்லை, எந்த தோஷமும் இல்லாதவர். ஏதோ நாம் சில தோஷங்களை சொல்லுகிறோம். அவன் வெண்ணெய் திருடினான், பொய் சொன்னான், கோபிகளோடு கூடினான் என்று இப்படியெல்லாம் சில பேர் தோஷங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த தோஷமும் அவனிடத்தில் ஒட்டவே ஒட்டாது. அதைத்தான் இந்த இடத்துல சூன்யகா என்கிற திருநாமம், அது கிருஷ்ணாவதாரத்திற்கு என்று ஏற்பட்ட திருநாமங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய திருநாமம் ஆகையினாலே அவன் மனிதனாய் பிறந்திருந்த காலத்திலேயும் கூட மனிதர்களுக்கு உண்டான எந்த குற்றங்களும் தன்னிடத்திலே தொடப்படாமல் இருப்பவர். அதனால் அவருக்கு சூன்யகா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அடுத்தபடியாக சத்யசந்த தீர்த்தர் இந்த சூன்யகா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது, பிரளய காலே சர்வ பதார்த்த சூன்யத்வாத் என்ன, பிரளய காலத்தில் என்ன பண்ணுறான்னா எல்லா பதார்த்தங்களையும் எல்லா பொருள்களையும் இல்லாமல் சூன்யமாக செய்து விடுபவர். பகவான் தானே அந்த காரியத்தை செய்கிறான். அதனால சூன்யகா என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். இன்னும் ஒரு அர்த்தமும் காட்டுகிறார். துர்ஜனானாம் ஷஸ்ய சுகஸ்ய என்ன சொல்றார், ஊனம் ஊனத்துவம் யாபயதி இதி சூன்யகா, தீயவர்களுக்கு சுகத்தை அழிப்பவர், அதுவும் சூன்யகா என்று சொல்லணும். ஷம் என்னால் சுகம், அதை ஊனமாக்குறவர், அதனால சூன்யகா என்று. யாருக்குன்னா அது அடியவர்களுடைய விரோதிகளுக்கு என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதற்கு மேலே 750வது திருநாமம் கிருதாஷீஹி என்று. கிருத்தாக விகலிதாக ஆசிஷா பிரார்த்தனாக அஸ்யேதி கிருதாஷீஹி என்று ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன சொன்னார்னா, கிருத்தாக விகலிதாக விடப்பட்ட ஆசைகளை உடையவர். அதாவது என்ன அர்த்தம், ஆசைகளே அற்றவர்னு அர்த்தம், ஆசைகளே இல்லாதவர். பிரம்மத்திற்கு என்ன ஆசை இருக்க போகிறது, அதுக்கு ஆசையே வேண்டியதில்லையே. அதனால கிருதாஷீஹினா ஆசைகள் அற்றவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆனால் இது கிருஷ்ணாவதார திருநாமம் அல்லவா, ஆகையினாலே பராசர பட்டர் என்ன அர்த்தம் சொன்னார்னால், இது என்ன அர்த்தம், இது கோபகிருஹ கவ்யே ஆசாஸ்திஹி அஸ்யேஸ்தி கிருதாஷீஹி. ஆயர் மனைகளிலே இருக்கக்கூடிய வெண்ணெயிலே ஆசையை உடையவர். கிருத்தம் என்னால் வெண்ணெய் நெய் முதலானதெல்லாம் கிருத்தம் என்கிற சொல்லாலே சொல்லப்படுகிறது. ஆசி என்னால் ஆசையை உடையவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சங்கர பகவத்பாதர் ஆசையை அற்றவர்னு சொன்னார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே அந்த ஆயர் மனைகளிலே இருக்கக்கூடிய வெண்ணெய் நெய் முதலானவற்றிலே ஆசையை உடையவர் என்று கிருதாஷீஹி என்கிற அந்த சப்தத்திற்கு அவர் அப்படி அர்த்தம் சொன்னார். அதனால இன்னொரு அர்த்தமும் சொல்றார் பராசர பட்டர், ஸ்வகுணைஹி ஜகத் அப்யாயனம் தத்ர என்று. உலகத்தையெல்லாம் தன்னுடைய திருக்கல்யாண குணங்களாலே வாழ்விப்பவர் என்று அப்படியும் பொருள் சொல்லலாம் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதற்கு மேலே சத்யசந்த தீர்த்தர் கிருதாஷீஹி என்கிற திருநாமத்திற்கு என்ன அர்த்தம் சொன்னார்னா, ஹவிராத்மகே கிருத்தே ஆஷீஹி காமஹா யஸ்ய சஹா கிருதாஷீஹி. அதாவது அவரும் கூட வெண்ணெய் நெய் முதலானவற்றில், கிருத்தம்னா நெய், நெய்யில் ஆசை உடையவர் தான் சொல்லணும் கிருதாஷீஹி என்பதற்கு. ஆனால் இவர் என்ன அர்த்தம் காட்டுகிறார்னால், ஹவிராத்மகே கிருத்தேன்னு சொன்னார். அதாவது யாகங்களிலே சமர்ப்பிப்பதற்காக ஹவிஸாக கொடுப்பதற்காக வைத்திருக்கிற நெய் இருக்கிறதே, ஹவிசன் ரூபத்தில் இருக்கக்கூடிய நெய், அந்த நெய்யில் ஆசை உடையவர். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், யாகங்களிலே விருப்பமுடையவர். அதனால தான் எல்லாரும் யஜ்ஞங்களை அவசியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த பொருளை நமக்கு உணர்த்துவதற்காக இவர் என்ன சொல்லுகிறார் என்னால், கிருதாஷீஹி அதாவது ஹவிராத்மகே கிருத்தே என்று. ஹவிஸின் ரூபத்திலே இருக்கக்கூடிய அந்த நெய்யிலே ஆஷீஹி காமஹா ஆசையை உடையவர், ஆயினாலே இவருக்கு கிருதாஷீஹி என்று பெயர் என்று இப்படி அர்த்தம் காட்டினார். ஆக கிருதாஷீஹி என்னால் ஆசைகள் அற்றவர் என்று சொன்னார் சங்கர பகவத்பாதர். ஆயர் மனைகளில் இருக்கக்கூடிய நெய்யிலே ஆசை உடையவர் கண்ணபிரான் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் பராசர பட்டர். இது யாக யஜ்ஞங்களிலே சமர்ப்பிக்கக்கூடிய நெய்யிலே ஆசை உடையவர் என்று சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் சொன்னார் என்று இப்படி பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் ஒரே திருநாமத்திற்கு ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை, வேறு வேறு அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். இன்னமும் திருநாமங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda